டிசம்பர் 5ஆம் தேதி அல்லு அர்ஜுனோட புஷ்பா 2 உலகம் முழுக்க ரிலீஸ் ஆகி 1000 கோடிக்கு மேல வசூலாகி சக்கப்போடு போட்டுட்டு டிசம்பர் 4ஆம் தேதி புஷ்பா 2 பிரீமியர் ஷோ ஹைதராபாத்ல உள்ள சந்தியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆச்சு. தியேட்டர்ல பிரீமியர் ஷோ நடந்துட்டு இருந்த சமயத்துல அல்லு அர்ஜுன் அந்த தியேட்டருக்கு வந்திருக்கிறார். அல்லு அர்ஜுன் பாக்குறதுக்கு மக்களும் கூட்டம் கூடி இருக்கு. ரொம்பவே கூட்டம் கூடுனதுனால கூட்ட நெரிசல்ல சிக்கி ரேவதி என்ற 35 வயசு பொண்ணு இறந்து போயிருக்காங்க. அதோட அவரோட 9 வயது மகனும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே அந்த கூட்ட நெரிசல் தான் காரணம். கூட்ட நெரிசல் அதிகமா இருந்ததுனால அங்க தள்ளுமுள்ளும் ஏற்பட்டு அதனால கொஞ்சம் லத்தி சார்ஜும் பண்ணியிருக்காங்க. தியேட்டர்ல உள்ளவங்க அந்த மக்கள் கூட்டத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியாமலே இருந்திருக்காங்க. அந்த தியேட்டர்ல அல்லு அர்ஜுன் வெளியில போறதுக்கு தனியா எந்த ஒரு எக்ஸிட்டும் கிடையாது. அதனால இந்த தியேட்டர்ல அல்லு அர்ஜுன் வெளியில கிளம்பும் போது கூட்ட நெரிசல் அதிகமாவே இருந்திருக்கு. அந்த இறந்து போன ரேவதியோட ஹஸ்பண்ட் தான் அல்லு அர்ஜுன் மேலேயும் தியேட்டர் மேனேஜ்மெண்ட் மேலேயும் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காங்க. இதனால போலீஸ் அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம மொத்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல தியேட்டர் மேனேஜ்மெண்ட்லயும் சேர்த்தது. போலீஸ் அவரோட வீட்டுக்கே போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிக்கடப்பள்ளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அவர் கூட்டிட்டு போய் விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் அல்லு அர்ஜுனை அவரோட வீட்டுக்கு வந்து அரெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணப்போ அல்லு அர்ஜுன் தான் சாப்பிட்டு வரதா சொல்லியிருக்காரு. ஆனா போலீஸ் அதுக்கு அனுமதி அளிக்கல. அல்லு அர்ஜுன் காஃபி மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டாரு. போகும்போது அவரோட மனைவிக்கு புத்தம் கொடுத்து கிளம்பினார். அல்லு அர்ஜுன் அந்த இறந்து போன பொண்ணுக்கு தான் ரொம்பவே மன வருத்தம் அடைந்ததாகவும் அவங்களோட குடும்பத்தை தனியா பார்க்க விரும்புறதுன்னு சொல்லியிருக்கிறார். அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணியிருந்தாலும் அவர் கொலை வழக்கா பதிவு செஞ்சிருக்க மாட்டாங்க.